நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல். நேரம் 9:31 இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் தென்றல். பொன் வசந்தம். மீண்டும் ஒரு இரவு பொழுதில் பொன் வசந்தம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இரவு பொழுதில் மலர்களின் வாசம் காற்றில் வரும், மனங்களின் பாசம் உணர்வுகளால் வார்த்தையில் வரும். வரலாறும் காவியங்களும் வாழ்க்கையிலிருந்தே வந்தது. அத்தகைய பாடல்களை தெரிந்து தர வருகின்றது பொன் வசந்தம். பொன் வசந்தம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தென்றல், தபால்பெட்டி இலக்கம் 574 கொழும்பு. அமைதியான இந்த இரவில் இசையால் நிச்சயம் நாம் மகிழ்விப்போம். பொன் வசந்தம் என்று முதலில் தருகின்ற பாடல். நீனாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில் இன்னி வரும் சிலையின் மோகன கலையே வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கனிதழ முதினை வழங்கிட அருகினில் வா. தெரிவு செய்து தருகின்றார் இலக்கம் 1 அல் இர்ஃபான் மகளிர் கல்லூரி வீதி, பொத்துவில் மீரா எம் லாஃபீர். தென்னாப்பாவலரான திரிகூட ராசப்ப கவிராயர் பாடியருளிய திருக்குற்றால குறவஞ்சியில் மலை குறவஞ்சியானவள் வசந்தவல்லியிடம் நாட்டு வளம் பற்றி எடுத்துச் சொன்ன ஒரு அழகிய பாடல். 500 மகம் கொண்ட நாடு, அநேக கோடி யுகங்கள் கண்ட நாடு, கமலை வாணி துதிக்கின்ற நாடு, செஞ்சொல் மாமுனி ஏகிய நாடு, செங்கண் மால் சிவன் ஆகிய நாடு, வஞ்சி பாகர் திரிகூடநாதர் வசந்த ஆரிய நாடுங்கள் நாடே. அதாவது அகத்திய முனிவர் 500 வேள்விகளை செய்து முடித்ததற்கு இடமாயிருந்த நாடு, அநேக கோடி யுகங்களை கண்ட மிகவும் பழைய நாடு, தாமரை மலரிலே தோன்றிய நான்முகன் வந்து பிறக்கின்ற நாடு, திருமகளும் கலைமகளும் போற்றுகின்ற நாடு, செம்மையான தமிழ் சொல் வளமுடைய பெரிய முனிவரான அகத்தியர் வந்து சார்ந்த நாடு, சிவந்த கண்களையுடைய திருமால் சிவனாகிய நாடு, பெண்ணை பாகத்திலேயுடைய திரிகூடநாதரின் தென்றலுலவும் ஆரிய நாடே எங்கள் நாடாகும். இப்படி வருகிறது அந்த பாடலின் பொருள். கவிஞர் எழுதிய இந்த பாடலில் இந்த வரிகள் அதனை ஞாபகமூட்டுகின்றது இவ்வாறு. அகத்தியன் போற்றும் அருந்தமிழ் நீயே அருந்ததி போலே பிறந்து வந்தாயே நந்தானி. பனித்துளி படரும் அமைதியான ராப்பொழுதில் பாடலை கேட்பது பொன் வசந்தம் என்கின்றார் இலக்கம் 1 அல் இர்ஃபான் மகளிர் கல்லூரி வீதி, பொதுவில் மீரா எம் லாஃபீர். நந்தா என்ன நந்தா நீ என் நிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ வா விழி நீ நாடும் விழி மொழி தேனாடும் மொழி குழல் பூவாடும் குழல் எழில் நீயாடும் எழில் இன்னி வரும் சிலையின் மோகன கலையே வண்ண வண்ண ஒளியே வானவரமுதே ஆசை நெஞ்சில் தெய்வம் நீயே ஆடி நிற்கும் தீபம் நீயே பேசுகின்ற வீணை நீயே கனிதழ முதினை வழங்கிட அருகினில் வா நந்தானி நிலா நிலா நாயகன் மடியில் காண்பது சுகமே நாணம் ஏனோ வா.
அமைதியான ராப்பொழுதில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன் வசந்தம் தரும் அடுத்த பாடல். ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. இரேழு மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வம். தெரிவு செய்து தருகின்றார் புகழ்ந்து நிலை வீதி மட்டக்களப்பு திருமதி ராஜினி புண்ணியமூர்த்தி. தாயானவள் 10 மாதம் சுமந்து பெற்ற தனது மதலையை தாளாட்டுவதிலேயே தனி இன்பம் காண்கிறாள். அந்த இன்பத்தினை அழகு தமிழிலே கூறி பெருமைப்படுகிறாள். அந்த வகையிலே அவள் தன் மதலையை பூவென்று குழந்தையின் முகத்தை வர்ணனை செய்கின்றாள். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூவாக இருப்பதாக கூறுகிறாள். கண்ணே கமலப்பூ, கண்ணிரண்டு தாமரைப்பூ, கண்மணியே ஏலப்பூ, காதிரண்டும் பிச்சிப்பூ, மேனி மகளம்பூ, மேருவம் தென்பகப்பூ. குழந்தையை பல்வேறு புகழாக வர்ணித்து தாளாட்டுகிறாள். இந்நாட்டுப்புற பாடலை ஞாபகப்படுத்துகின்ற கவிஞர் கண்ணதாசனின் இந்த பாடல். கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அமைதியான ராப்பொழுதில் இந்த பாடலை கேட்பது பொன் வசந்தம் என்கின்றார் புகழ்ந்து நிலை வீதி மட்டக்களப்பு திருமதி ராஜினி புண்ணியமூர்த்தி. சிரிக்கிறியே, சிரிடா கண்ணு. ஆண்டவன் புண்ணியத்துல நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். பட்டாடை தொட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா. உன்னுடன் ஆடி வர உள்ளமே தாவுதடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் உந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. இரேழு மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா, பொல்லாத கண்களடா, புன்னகையும் வேஷமடா. நன்றி கட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. நன்றி கட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. அமைதியான ராவொழுதில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன் வசந்தம் தரும் அடுத்த பாடல். அண்ணல் மீனோ கைகள்
அம்மா கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. தெரிவு செய்து தருகின்றார் JF நியாஸ். இலக்கம் 107A வெளிமடி வீதி அப்தலை. பெரியாழ்வார் அருளிய திருமொழி எனும் பக்தி இலக்கியம் மகாவிஷ்ணுவின் அவதார சிறப்புகளையும் அவரது அருள் சிறப்புகளையும் வெளிப்படுத்தும் அதி அற்புதமான இலக்கிய நூலாகும். திருமொழி நூலிலே யசோதை பிராட்டி தனது வளர்ப்பு பிள்ளையான கண்ணபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டு பாடியது போல பெரியாழ்வார் சீராட்டி பாராட்டி பாடியுள்ள விதம் அற்புதமாக இருக்கும். மாணிக்கம் கட்டி வைரம் எடைக்கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான். மாணிக்க வைரம் கட்டி ஆணி பொன்னால் செய்த அழகிய வண்ணச் சிறு தொட்டிலை பிரம்மன் விரும்பி உனக்கு அனுப்பினான். வளமான அவதாரம் எடுத்து உலகங்களை அடைந்தவனே தாலேலோ என்று சிறப்பித்து கூறும் பெரியாழ்வார் திரு அறைக்கு சேரும்படி பொன்மணிகளையும் இடையிடையே கோர்க்கப்பட்ட அழகிய இடை செரிகைகளையும் அழகிய மாதுளம்பூ கோர்வையான அரைவட்டத்தையும் காளை வாகனத்தையும் ஈசன் அனுப்பியுள்ளான். கண்ணனே அழாதே அழாதே உலகளந்தோனே தாலேலோ. வலம்புரி சங்கையும் திருவடிகளில் சதங்கைகளையும் கைகளுக்கு வளையல்களையும் தோல் வளையல்களையும் தேவர்கள் அனுப்பினார்கள். சிவந்த கண்களையும் கார்மேகம் போன்ற வடிவினையும் உடைய கண்ணனே தாலேலோ. தேவகி வயிற்றில் பிறந்த சிங்கமே தாலேலோ. இவ்வாறு பெரியாழ்வார் கண்ணனை சிறப்பித்து சீராட்டி தாலாட்டுவதைப் போலவே அமைந்திருக்கின்றது இந்த திரை இசை பாடல். பெரியாழ்வாரின் கண்ணனின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைப்பது போன்று அமைந்த இந்த பாடலை அமைதியான ராப்பொழுதில் கேட்பது பொன் வசந்தம் என்கின்றார். இலக்கம் 107A வெளிமொழி வீதி அப்தலை JF நியாஸ். கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சமுந்தன் நெஞ்சமம்மா. மந்திரத்தை உச்சரிக்கும்
கண்ணுறக்கம் மறந்ததம்மா. மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை. கையிரண்டில் நான் எடுத்து பாடுகிறேன் மைவிழிய தாலேலோ மாதவனே தாலேலோ ஆராரிரோ 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 ஆராரிரோ. அமைதியான ராப்பொழுதில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொன் வசந்தம் தரும் அடுத்த பாடல். மிதிலா நகரில் ஒரு மன்றம், பொன்மேனிகள் ஜானகி தங்கம், மணிமாடத்திலே வந்து தோன்றும் மனம் மன்னவன் எண்ணத்தில் நீந்தும். தெரிவு செய்து தருகின்றார் இலக்கம் 4 கொலிங்வுட் பிளேஸ், வெள்ளவத்தை, கொழும்பாறிலிருந்து ஜெஸ்மின் சசிதரன். மதுரை என்னும் பெயரை கேட்டவுடன் நம் நினைவுக்கு வருவது சங்க தமிழை வளர்த்த தொன்மையான நகரமாகும். சங்கம் என்பது தமிழை வளர்க்கும் பொருட்டு புலவர்கள் ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்பு. பழங்காலத்தில் இருந்த தமிழாய்வு மாணவர்கள் மற்றும் கவிஞர்களின் ஒருங்கமைப்பு ஆகும். இந்த சங்க அமைப்பு கூடல் என்பது குறிப்பிடப்படுகிறது. பண்டைய காலத்தில் 3 சங்கங்கள் இருந்துள்ளதாக இறையனார் களவியல் நக்கீரர் உரை கூறுகிறது. 3வது தமிழ் சங்கம் இருந்த இடம் தற்போதுள்ள மதுரையாகும். 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த ராமசாமி கவிராயர் மதுரையை பற்றி புதுப்பாட்டை தனிப்பாடலாக தந்திருக்கின்றார். முன்னொரு ஊரின் பேராம், முதல் எழுத்து இல்லாவிட்டால் நென்னகர் மன்னர் பேராம், நடு எழுத்து இல்லாவிட்டால் சென்னம்மா மிருகத்தின் பேராம், கடை எழுத்து இல்லாவிட்டால் உன்னிய தேனின் பேராம், ஊரின் பேர் விளம்பி வேறே. முதல் எழுத்தை நீக்கிவிட்டால் நல்ல நகரத்தை ஆளும் மன்னனின் பெயர், அதாவது துறை. நடு எழுத்தை நீக்கிவிட்டால் அருகம்புல்லை உண்ணும் ஒரு மிருகத்தின் பெயர், அதாவது மரை. கடைசி எழுத்தை நீக்கிவிட்டால் அது ஒரு தேனின் பெயர், அதாவது மது. முழுமையாக சொன்னால் இது ஒரு ஊரின் பெயர். அந்த ஊரின் பெயர் என்ன? புதிருக்கான பதில் மதுரை. மதுரை தமிழ்ச் சங்கம் 1901ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து மதுரை நகர் செந்தமிழ் வளர்ச்சியில் பெருமையடைந்தது. மதுரா நகர் எனும் நாமத்தை கேட்டவுடன் கவியரசரின் மனதில் முதலில் தொட்டது தமிழ்ச் சங்கம் என இத்திரைப்பட பாடல் வரிகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மதுரா நகர் என்ற நாமத்தை கேட்டவுடன் கவியரசர் எழுதிய இந்த பாடலில் முதலில் அவர் மனதில் வந்தது தமிழ்ச் சங்கம். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். கவி மன்னவர் காவியம் பொங்கும், அதை காதலர் உள்ளம் வணங்கும். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். செவிக்கு இனிமையாகவும் மனதை இதமாக வருடிச் செல்லும் குரல்களால் ஒலிக்கும் இத்திரைப்பட பாடலை அமைதியான ராப்பொழுதில் தென்றல் வானலை வழியே கேட்டு ரசிப்பது பொன் வசந்தம் என்கின்றார் இலக்கம் 4 கொலிங்வுட் பிளேஸ், வெள்ளவத்தை, கொழும்பாறிலிருந்து ஜெஸ்மின் சசிதரன்.
நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். மிதிலா நகரில் ஒரு மன்றம் பொன்மேனிகள் ஜானகி தங்கம் மணிமாடத்திலே வந்து தோன்றும் மனம் மன்னவன் எண்ணத்தில் நீந்தும். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். காதலிலே அவன் மன்னன். மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் அதிமங்கல கீதம்